வணக்கம். இன்னைக்கு இன்கம் டேக்ஸ்ல பெர்க்யூசைட்ஸ் வேல்யூ ஆஃப் கன்செஷன் லோன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி போன வீடியோல பெர்க்யூசைட்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். திரும்பியும் பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடட் வித் டாக்ஸ் ஃப்ரீ லோன் ஆர் கன்செஷன் லோன் டாக்ஸபிள் அட் எஸ்பிஐ லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளத்துக்கு போகலாமா? எக்ஸசைஸ் நம்பர் 48. Mrs. Anjigam is working as K&Co. On 1st November 2025, she receives a housing loan of 8 lakhs from her company for a period of 4 years. The company charged interest at 4%. The existing rate of interest on housing loan on SBI is 8.5% per annum. Calculate the value of perquisites. இந்த ப்ராப்ளத்தில் 8 lakh rupees என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறாங்க. எம்ப்ளாயிட்ட 4% இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்பிஐ ரேட் வந்து 8.5%. இப்போ எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்க்யூசைட்ஸ் வேல்யூன்னு சொல்லி பார்க்கும்போது 8 லேக்ஸுக்கு 8.5% கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 4% ரிசீவ் பண்ணதுனால நம்ம அந்த 4%-ஐ லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது 8.5 மைனஸ் 4% சொல்லி பார்க்கும்போது 8 lakhs இன்ட்டு 4.5% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா வி காட் த ஆன்சர் 36,000 ஃபார் எ இயர். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து லோன் என்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னா 1st நவம்பர். அப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் டோட்டலி 5 months. அப்போ 5/12 அப்படின்னு சொல்லி போட்டால் வி காட் தி ஆன்சர் 15,000. தேங்க்யூ. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. டேரெக்டாக 8.5 கண்டுபிடிச்சி போடணும். ஆனால் இந்த கணக்கில் ஏற்கனவே எம்ப்ளாயிட்ட 4% வாங்கியிருக்கிறாங்க. அதனால லெஸ் பண்ணிவிட்டு 4.5% கண்டுபிடிச்சி அகைன் எந்த மாதத்தில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து முடிச்சிட்டோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.